நானும் நம்ம எல்லாருமே பத்திரிகையில 2 நாளும் அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்காவோட தடையில்லா ஒரு ஒப்பந்தம் நம்ம கையெழுத்தாயிருக்கு. அது ரொம்ப வரையறுக்கிறது. ஆனா ஐரோப்பாவோடு தடையில்லா வர்த்தகம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருக்கு. நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அதை பெருமையாக நாங்க இந்த தடையில்லா ஒப்பந்தத்தை என்ன செய்யிருக்கோம், நம்ம வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கோம் பெருமையா சொல்றாங்க. நன்றி. எப்ப இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லும் போது அடுத்த ஆண்டு வரும்னு சொன்னாங்க. அப்படிதானே பிரதமர் அது ஓகே. நான் பாரத பிரதமர் சொல்றதுல குற்றம் சொல்ல விரும்பல. அடுத்த ஆண்டு அது வரட்டு. ஆனா நம்முடைய மாண்புக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இந்த ஆண்டே வந்துருன்னு சொன்னாங்க. நம்முடைய மாண்புக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் 2014 எனர்ஜி மினிஸ்டரா இருந்தாங்க. 2015 தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் செய்யாறுல ஒரு 4000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அல்ட்ராடெக் மின் உற்பத்தி அப்படின்னு இந்தியா முழுவதும் யூபிஐ கவர்மெண்ட், காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது 18 இடங்கள்ல அல்ட்ராடெக் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மின் தயாரிப்பதற்காக 18 இடத்தை சொன்னாங்க. அதுல ஒண்ணு எது? செய்யாறு. மாண்புமிகு கலைஞர் அவர்கள் அதுக்குள்ள இடங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. டெண்டருக்கு வந்தாங்க ஒப்பந்தம் 2015. அப்ப தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கல. அப்படி நம்முடைய மாண்புமிகு பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்கள் வந்தாங்க. அவரோட வந்தது அதானி நிறுவனருடைய மகன் வந்திருந்தாங்க. 3 நாள் சென்னையிலேயே காத்திருந்தாங்க. டெண்டர் வச்சாங்க. 4000 மெகாவாட் மின் உற்பத்திக்கு டெண்டர் வச்சாங்க. பெல் நிறுவனம் அதுல கலந்துக்கிட்டு அதை இறுதி செய்யல. அப்போது இருந்த மாநில அரசு, நம்முடைய மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை இறுதி செய்யல. அது சிங்கிள் டெண்டர்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரு அதுல சொன்னது, பியூஷ் கோயல் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் சொன்ன கருத்து, இன்னும் 3 மாதத்துல இதுல இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து மீண்டும் இந்த 4000 மெகாவாட்டுக்கு என்ன வைப்பேன், டெண்டர் வச்சு பணி ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. நடந்தா? அப்ப நீங்க அதை எப்படி நம்புறீங்க சொல்லுங்க? எதுக்காக இந்த ஒப்பந்தம்? நான் இல்ல, பெரும் நிறுவனங்கள் மற்றவங்க தொழில் செய்யறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவோட நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய தொடர்புனால எந்த முன்னேற்றமும் இல்லாம அவங்க வரி விதிச்ச காரணத்தினால தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். நீங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதுவரை சர்வே எடுத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக இந்த ஐரோப்பாவோட ஒரு ஒப்பந்தம் இது நடைமுறைக்கு வருமானா எனக்கு அதுல சந்தேகம் இல்லை. இது சந்தேகமா இருக்கு எனக்கு. இது நடைமுறைக்கு எப்போ வரும்? எப்போ நடைமுறைக்கு இவங்களுடைய பாதிப்பை சரி பண்ண முடியும்? தேர்தலுக்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டதா தான் நினைக்கிறேன் தவிர தமிழ்நாட்டில் இவ்வளவு பாதிப்பு இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இந்த ஒப்பந்தத்தை போட்டு அவங்கள ஏமாத்திடலான்னு நினைக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்ணாங்க. ஏன்னா வேலை இல்லையே, பாதிப்பு இருக்க, உற்பத்தி பண்ண பொருளை அனுப்ப முடியாத. அப்ப அவன் என்ன முடிவெடுப்பான்? இந்த அரசு உண்மையிலே அவங்க மேல அக்கறை இருந்தா போட்டிருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியெல்லாம் ரத்து பண்ண சொல்லி கேளுங்க. நீங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்களே. நம்ம அந்த மெடிக்கல் காலேஜ்ல ஒரு கட்டடம் கட்டி நம்முடைய முதல்வர் திறந்தாங்களே, உங்க பணம் எவ்வளவு? 60% உங்க பேரை வைக்கல, 40% யார் பணம்? ஆக நீங்க பண்றது முழுதுமே ஒரு ஏமாத்து வேலை. இப்ப 100 நாள் வேலையை 125 நாள் சொல்லிருக்கீங்க. 100 நாள் வேலைன்னா 10,000 கோடி ரூபாய் அரசு தரணும், ஒன்றிய அரசு. இப்ப அது 6000 கோடி ஆகி இப்ப 125 நாளுன்னா எவ்வளவு தரணும்? 12,500 கோடி ரூபாய் தரணும். அதுக்கு பதிலாக 6000 கோடியை தந்துட்டு நான் 125 நாள் வேலை தந்திருக்கேன் ஒரு மாயஜாலம் ஏமாத்து பண்ணா எப்படி நம்புவாங்க சொல்லுங்க? நீங்க 10,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தந்தா 100 நாள் வேலை,
125 நாளுன்னா 12,500 கோடி ரூபாய் தரணுமா தமிழ்நாட்டுக்கு? தரலையே. ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 கார்பரேட் நிறுவனருக்கு 16 லட்சம் கோடியை கடன் தள்ளுபடி பண்ணுங்க. நீங்க இந்த ஒன்னையும் கேளுங்க, தங்கம் யார் விற்கிறா வாங்குதா பாருங்க. நீங்க அத்தனை பேரும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆட்கள். சாமானிய மக்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்குறாங்க. நீங்க 1 பவுன் 1/2 பவுன் தங்கம் வச்சு தாலி கட்டி கொடுக்க முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு? எங்க வெள்ளியில கொலுசு போடுற தங்கத்துல போடாத பிள்ளைகள் பாவங்கள். அது எவ்வளவு நீங்க ஏத்திருக்கீங்க? நீங்க இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஏத்திக்கல. 1.25 லட்சம் ரூபாய் 1 பவுன் தங்கம் எப்படிங்க சாமானிய மக்கள் வாங்குவான்? இந்த அரசு இது சாமானிய மக்கள் பாதிப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தா பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கு என்ன செய்திருக்கீங்க? யார்கிட்ட போய் கேளுங்க நீங்க.